Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to Aruna Rengan's Kitchen Flavors. நம்ம இந்த கணேஷ் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி நான் 2 வெரைட்டிஸ் ஆஃப் கொழுக்கட்டை பண்ணியாச்சு. ஸ்வீட் கொழுக்கட்டை ஒன்று, அதுக்கப்புறம் உப்பு கொழுக்கட்டை. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கணேஷாக்கு ரொம்ப பிரீத்தியான எள்ளு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாமா? எள்ளு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது 2 ஐட்டம். எள்ளு கொழுக்கட்டையோட பூரணம், மேல் மாவு. மேல் மாவு செய்யறதுக்கான ஒரு குவிக் ரீகேப் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம், இருந்தாலும் ஒரு ரீகேப் இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. மேல் மாவு செய்யறதுக்கு முக்கியமா தேவைப்படுறது கொழுக்கட்டை மாவு, அதாவது அரிசி மாவு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், கொஞ்சம் தண்ணி. கடையில கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும், இல்ல இடியாப்பம் மாவுன்னு கூட கிடைக்கும். அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். கப் அளவுக்கு அந்த இடியாப்பம் மாவு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அதை ஒரு பவுல்ல எடுத்து போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் போட்டு, நீங்கள் ஒரு கப்பு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 3 டைம்ஸ் தண்ணி அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி, அந்த கடாயில் லேசாக கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த அரிசி மாவை அதில் போட்டு நல்லா கலரணும். அதை கலரி ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது நல்லா கட்டியாகி நல்ல ஒரு பால் மாதிரி சேர்ந்துடும். அடியில் ஒட்டாமல் வர பதத்தில் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் கொழுக்கட்டை நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொபோர்ஷன்ஸில் அதை எடுத்து நம்ம கொழுக்கட்டை பண்ணினா அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுதான் அந்த மேல் மாவு. அடுத்தது இப்போ எள்ளு கொழுக்கட்டைக்கு உண்டான பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு எள்ளு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி. எள்ளு கொழுக்கட்டைக்கு உண்டான பூரணம் ஸ்டஃபிங் இப்போ செய்யலாம். எள்ளு நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்சு நல்லா அந்த தண்ணியெலாம் எடுத்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம இந்த எள்ளை போட்டு நல்லா வறுக்கணும். தண்ணியெலாம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும்போது படப்படான்னு அது வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் அதை எடுத்து ஆற வச்சு நல்ல எள்ளு பொடி நல்ல மிக்சரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற எள்ளு பொடியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதில் போடணும். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா அதுதான் நம்ம எள்ளு கொழுக்கட்டைக்கு உண்டான ஸ்டஃபிங். ரெடி பண்ணி வச்சிருக்கிற மேல் மாவுலேருந்து கொஞ்சம் எடுக்கணும். எடுத்து நல்லா அதை அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு, லம்ஸ் எதுவும் இல்லாத நம்ம அதை அழுத்தி பிசைஞ்சு, கொஞ்சம் லேசாக நல்லெண்ணெய் விட்டு கூட பிசையலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக அதை பண்ணி நடுவில் ஒரு வெல் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த எள்ளு கொழுக்கட்டைக்கு உண்டான பூரணம் ஸ்டஃபிங் அதுக்குள்ளே போட்டு கொழுக்கட்டை ஷேப்பில் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணி வச்சிருக்கல எள்ளு கொழுக்கட்டை எல்லாமே ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸ்டீமர்ல வைக்கலாம், இல்லைன்னா இட்லி பிளேட்ல கூட வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சூப்பரா ஒரு 3-4 மினிட்ஸ்க்குள்ள இந்த எள்ளு கொழுக்கட்டை இப்ப ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறின உடனே அதை எடுத்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பரா நம்ம எள்ளு கொழுக்கட்டை இப்ப ரெடி பண்ணிட்டோம். கணேஷ் சதுர்த்திக்கு கண்டிப்பா இந்த எள்ளு கொழுக்கட்டையை நீங்க செய்யுங்க. அது எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற 2 கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையோட லிங்க்ஸும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. எல்லா கொழுக்கட்டைகளையும் செஞ்சு இந்த விநாயக சதுர்த்தியை சிறப்பா கொண்டாடுங்க. விநாயக சதுர்த்தியோட கதைகளோட கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.